ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். என்னடா பக்கத்தில் எவ்வளோ புக்ஸ் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த புக்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா இப்போ 2025 குரூப் 4 எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதினவங்களுக்கு மைண்டில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கோம். மேற்கொண்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா, இல்லை இந்த லைனை விட்டே போயிடலாமா, இப்போ வர குரூப் 2A வேறு வருது, அதுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா, இப்போ எழுதின குரூப் 4க்கு ரீ எக்ஸாம் எது வருமா, கட் ஆஃப் கம்மியாகுமா, என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருப்போம். காரணம் டிஎன்பிஎஸ்சி இந்த முறை வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த தமிழ் தான் வர குரூப் 2A வரப்போகுது. இதே சிலபஸ் தான். இதுக்கு என்ன படிக்கிறது, என்ன ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பம் இருக்கும். அப்போது இந்த வீடியோவில் நம்ம இந்த குரூப் 2A எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோமான்னா கிடையாது. ஆல்ரெடி இந்த பிரச்சனையே இருக்குது. குரூப் 4ஓட பிரச்சனை. குரூப் 4ஓட பிரச்சனை இன்றைக்கி பெரிய விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, குரூப் 4 சேலத்துலேருந்து அந்த ஆன்சர் சீட் இருக்கும்ல, சேலத்துலேருந்து சென்னைக்கு வர வழியில் அந்த பாக்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்போது இந்த குரூப் 4க்கு ரீ எக்ஸாம் நடக்குமா? எல்லாரும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே எந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவோம்? தமிழ். ஏன் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாகவும் மார்க் அள்ளி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டாகவும் இருக்கும். ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, அதில் வந்து குரூப் 4ல் 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருந்தாலுமே நம்ம தமிழ் எதை படிப்போம்? 10வது வரைக்குமா படிப்போம். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிச்சுட்டு அது போக 11வது 12வது இதுவுமே படிப்போம். அதில் நியூ புக் இருக்குது, ஓல்டு புக் இருக்குது, இந்த ரெண்டுமே சேர்த்து படிப்போம். இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி சிறப்பு தமிழ் புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுவும் படிச்சிருப்போம். இது எல்லாம் போக டைம் இருந்தது அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறும் படிச்சிருப்போம். இது எல்லாமே படித்தோம்னாவே, இப்போ ஸ்கூல் புக் படித்தோம்னாவே முன்னெல்லாம் 90 கொஸ்டின்ஸ்க்கு மேலே அடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. எல்லா கொஸ்டின்ஸுமே, அதாவது பாதி கொஸ்டின்ஸுக்கு மேலே அவுட் ஆஃப் த போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அவுட் ஆஃப் த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சிலபஸ் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க, சிலபஸ்குள்ளே தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கேள்விப்படாத புத்தகத்திலேருந்துலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் ஓலைச்சுவடியிலேருந்து கூட எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 1953 தமிழ் பாதுகாப்பு கழகம் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்களாம். அதுலேருந்துலாம் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஆறுமுக நாவலர் எழுதுன உரையிலேருந்துலாம் வந்திருக்கு. அப்புறம் பாவனந்தம் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க புத்தகம் எழுதியிருக்காங்களாம். அந்த மாதிரி அறியப்படாத அறிஞர்களுடைய புத்தகம், பழைய புத்தகங்கள்லேருந்துலாம் ரெஃபர் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா, எதுலேருந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ கிராமப்புறத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் இருக்கான்னா வந்து ஒரு குரூப் 4 அட்டன் பண்ணுவாங்க, அல்லது ஒரு குரூப் 2A அட்டன் பண்ணுவாங்க. இப்போ அந்த 2Aவுமே குரூப் 2ஓட வச்சு மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க. அது வேறு விஷயம், அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பையன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட என்ன ரெஃபரன்ஸ் இருக்கும்? ஸ்கூல் புக்ஸ் இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறதுமே பக்கத்தில் யாராச்சும் பையன் ஸ்கூல் படிக்கிறாங்களா அவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்குவாங்க, பக்கத்து ஒரு பையன்கிட்ட இருந்து கேட்டு வாங்குவாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கான பேசிக்ஸ், மெயினான சோர்ஸாக இருக்கும். ஆனால் அதிகமாக காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அவங்களால வாங்க முடியாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கும் போதே 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எல்லா புக்குமே படித்தோம்னா ஓகே அப்படின்னு சொல்லி தான் மைண்ட் செட் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கே வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய என்சிஆர்டி, 10வது வரைக்கும் என்சிஆர்டி படிப்பாங்க. 11th 12th அப்படிங்கிறது ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு படிப்பாங்க. அது போக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் புத்தகம் படிப்பாங்க. அது படித்தாவே போதும் அப்படின்னு சொல்லி கான்செப்டை திரும்ப அந்த மினிமம் சோர்ஸுக்குள்ளேயே திரும்ப கான்செப்டை படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை மாதிரி படித்து பாஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த குரூப் 4க்கு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து தான் எடுக்கிறது? சரி, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்போ தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. 2019 எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க இருப்பீங்க. ஏன் இந்த 2019 ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, 2019 தான் ஸ்கூல் புக் சேஞ்ச் பண்ணாங்க, நியூ புக் சேஞ்ச் பண்ணாங்க. அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு புது புக் படிக்கிறதா பழைய புக் படிக்கிறதா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. ஒரு சிலர் ரெண்டுமே சேர்த்து கூட படித்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமும் போய் அட்டன் பண்ணாங்க. ஆனால் எக்ஸாமில் தமிழ் அப்படிங்கிறது வந்து பழைய புக்கில் இருந்தும், ஜிகே போர்ஷன்ஸ் வந்து புது புக்கில் இருந்தும் கேட்டாங்க. அந்த எக்ஸாமில் நிறைய பேர் தவற விட்டவங்களும் இருக்காங்க. அந்த காரணத்தினால, நியூ புக் ஓல்டு புக் பிரச்சனைனால. அதுக்கப்புறமா சரி அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. 2020 எக்ஸாம் இல்லை, 2021 எக்ஸாம் இல்லை. அதுக்கப்புறமா கண்டினியூவாக அப்பயும் படிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க ஆஸ்பிரண்ட்ஸ். அதுக்கப்புறமா எக்ஸாம் வந்தது 2022 24 வந்தது. சரி, அதில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால மிஸ் பண்ணவங்க இந்த 2025 கண்டிப்பாக நம்ம அடிச்சே ஆகணும் அப்படின்னு போய் உட்காந்தவங்களுக்கு இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது, அவங்க கொஸ்டின் எடுத்த சோர்ஸ் அப்படிங்கிறது அவங்கள படித்ததையும் தாண்டி போனதுனால இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. அப்படி இந்த குரூப் 4 எழுதின ஒருத்தர் தேனி கம்பம் பக்கத்தில் சூசைடே பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. இவங்க குடும்பத்துக்கு நம்ம யார் போய் பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தெரியல.
இவ்வளோ டஃப்பாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை யார் தாங்க எடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தாங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரு பேனல் செட் பண்ணுவாங்க, அதாவது பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய பேனல் செட் பண்ணுவாங்க. அவங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் இருப்பாங்க, அதுக்கான ரெஃபரன்ஸ் புத்தகமும் டிஎன்பிஎஸ்சி தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னைக்கு கிராமப்புறத்தில் வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய ஒரு பையன் என்ன சோர்ஸ்லேருந்து படிச்சிருப்பான், அவனுக்கு பெரிய சோர்ஸ்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் சிலபஸ் நாங்கள் கொடுத்துட்டோம், சிலபஸில் இருக்க விஷயத்த நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்துலேயும் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படிங்க? ஓகே, எல்லாம் இருக்கட்டும். கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரதுல மதுரையில் பிரச்சனையானுச்சு, பஸ்ஸில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பிரச்சனையானுச்சு. அதுக்கப்புறமா சோர்சஸ் எதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனையானுச்சு. இப்போது சேலத்துலேருந்து சென்னை வர வழியில் இந்த ஓஎம்ஆர் சீட் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் குரூப் 4ல் ரீ எக்ஸாம் நடக்குமா? நமக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டை கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு 2 வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கவர்மெண்ட் சைடு, இன்னொன்று ஹைகோர்ட் சைடு. இப்போது ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு பொதுநல வழக்கு போடுறோம் ரீ எக்ஸாமுக்காக. அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து ஒரு 2 பாயிண்ட் பேசலாம். ஒன்று வந்து 10th தரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே இருந்துலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்வொகேட்டை கேட்கும்போது இதை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 10th தரம்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய 10th தான் 10th ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல. ஸோ அவங்க வெளியே இருந்தும் எடுக்கலாம், இதை வச்சு நம்ம கேஸ் போட்டோம் அப்படின்னா கேஸ் நிற்காதுன்னு சொன்னாங்க. சரி, கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்குமே ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரெஃபரன்ஸ் புத்தகம் எதுன்னே தெரில, அதை வச்சு ஒரு பொதுநல வழக்கு போட்டோம் அப்படின்னா கேஸ் நிற்குமா அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி நம்ம கேஸ் போடலாம். ஆனால் இந்த எக்ஸாம் எழுதினவங்க, நல்லா எழுதினவங்க ஒரு 4 பேர் வந்து அதை எதிர்த்து கேஸ் போட்டாங்க அப்படின்னா கேஸ் நிற்காது. அது போக நம்ம அப்பீல் பண்ணாலுமே கேஸ் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஹைகோர்ட்டில் நம்ம ஒரு கேஸ் போடுறோம் அப்படின்னா எந்த ஒரு எதிர்ப்பும் வரல, அதுக்கான முகாந்திரம் எல்லாமே இருக்கும்போது ஹைகோர்ட் உத்தரவு பண்ணாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரீ எக்ஸாம் நடத்தலாம். அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சா ரீ எக்ஸாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பாகவே இருந்தாலுமே இதுக்கான ஃபினான்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது நம்மளுடைய நிதித்துறையிலிருந்தும் அதுக்கப்புறமா மனிதவள மேம்பாட்டுத்துறை இருக்கு இல்லையா, இவங்க தான் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களுடைய சர்க்குலர் உத்தரவு போட்டாங்க அப்படின்னா நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமால் பாதிக்கப்பட்டவங்க கவர்மெண்ட்டுக்கு மனுக்கள் மூலமா நம்ம தெரியப்படுத்துறது மூலமாக ரீ எக்ஸாம்க்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட் சார்பாக மதுரையில் ஒரு போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பர்மிஷன் முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அதோடைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிறதுக்காக ஹைகோர்ட் மூலமாக போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போராட்டம் நடத்துறதுக்கே அனுமதிக்காதவங்க ரீ எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணுவாங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ரீ எக்ஸாம்க்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் நினச்சாக்க ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, வேக்கன்சி அப்படிங்கிறது குரூப் 4ல் கண்டிப்பாக 10,000க்கு மேலேனாச்சும் இருக்கும், குரூப் 2ல் ஒரு 5,000 இருக்கும். ஆனால் இந்த முறை குரூப் 4ல் வெறும் 3,935 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே போலவே இப்போ குரூப் 2A வருது, அதுக்கு போஸ்டிங் கேட்டிங்க அப்படின்னா பெரிய ஷாக் தான், வெறும் 645 போஸ்ட் தான். இந்த வேக்கன்சியை அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா குரூப் 4 எழுதுனவங்களுக்கும் சரி, இப்போ குரூப் 2 எழுத போகிறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய மன கஷ்டத்தை தீர்த்த மாதிரி இருக்கும். இந்த வேக்கன்சி மூலமாக அவங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் பேப்பர் என்ன தான் டஃப்பாக இருந்தாலும், கட் ஆஃப் என்ன தான் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது லக் பேஸில் ஒரு சிலர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதே போலவே டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நம்பிக்கை விட்டுறாமல் தொடர்ந்து படிங்க. இப்போ வேறு குரூப் 2A வருது, அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். நமக்கான நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதே போலவே டிஎன்பிஎஸ்சிக்கும் எங்களோட நாட்டு நடப்பு சேனல் சார்பாக ஒரு கோரிக்கை. இங்கே இருக்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கலாம், ஆனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் தான் கோவில், அங்கே இருக்கவங்க தான் சாமி. அந்த கோவிலை வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் போய் பார்த்துட மாட்டோமா, அந்த முன்னாடி அதோடைய வாசல் முன்னாடி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கனவோடு இருப்பாங்க. அவங்கள கைவிட்டுறாதீங்க. தேங்க்யூ. பதில் தெரியாதவன்ட்டு கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத, நான் யாரு? வெறும் டுபாக்கூரு.